இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வலது கரங்களை உங்களுடைய நெஞ்சின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் ஏறிருக்கிற ஜெபத்தில், இந்த ஜெபத்தின் வழியாக உங்களுடைய ஆழமான உள்ளத்தில் இருக்கிற கருத்துக்கள், தேவைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, வாழ்வோரின் கடவுளாகிய ஆண்டவரே, ஆபிரகாமின், யாக்கோபின், ஈசாக்கின் கடவுளே, இதோமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆட்சிப்படுத்துகிறோம். இதை எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் பங்கையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர், உம்முடைய ஆவியானவருடைய நிழலாடுதல் எங்கள் ஒவ்வொருவர் மீதும், எங்கள் குடும்பத்தின் மீதும், எங்கள் பங்கின் மீதும் நிறைவாக இருக்க செய்தோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளில எங்களுடைய ஆண்டவர், உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதை எங்களோடு வான தூதர்களும் புனிதர்களும் இணைந்து அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் இருக்கின்ற ஏராளமான பலவீனங்கள், நோய் நொடிகள் எல்லாவற்றையும் நீக்கி பூரண சுகத்தையும் குணத்தையும் கொடுத்திருடும். வீடுகளிலே இருக்கின்ற முதியவர்கள், வயதானவர்கள், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரையும் தொட்டு ஆசீர்வதியும். அவருடைய முதுமையின் வழியாக வருகின்ற நோய்களை எல்லாம்
தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை பலத்தை அவளுக்கு தாரும். நல்ல ஒரு முடிவை இறப்பை அவளுக்கு அழைத்து அவளை ஏற்றுக்கொள்ளும். வயது முதுமையினால் அவதைப்படுகின்றவனை அந்த முதுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அவளுக்கு தாரும். பங்கில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவர்கள் தலைவிகளை ஆசீர்வதியும். குடும்பத்தின் தலையாக இருக்கின்றவர்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு நன்றி செலுத்தி குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து நல்ல குடும்ப தலைவனாக தலைவியாக பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகின்ற நல்ல தாயாக தந்தையாக அவளை இருக்கச் செய்திருந்தும். நல்ல ஞானத்தை, அறிவை, பொருளாதார மேம்பாட்டை, உழைப்பின் வழியாக நல்ல ஒரு உயர்வை எங்களுடைய குடும்பங்களுக்கு தந்து ஆசீர்வதியும். சிறப்பாக திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் இருக்கின்ற தம்பதியரை அந்த பிள்ளைகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவளை தொடும், உம்முடைய திருகரத்தினால் தொடும். தொட்டு அவருடைய கருவிலே ஒரு குழந்தையை உருவாக நீர் ஆசீர்வதியும். உம்மால் எல்லாம் கூடும் என நம்புகிற இந்த தம்பதியருக்கு, இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசிரியரை வழங்கி அவளை மகிழச் செய்திருளும். அவளை மகிழ்ச்சிப்படுத்தும். பிள்ளை செல்வத்தை மக்கள் செல்வம் இல்லாத தம்பதியருக்கு கொடுத்து ஆசீர்வதியும். இதோ சிறப்பாக எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இளையோர் இளம் பெண்களை ஆசீர்வதியும். வழித்தகர்வை போகக்கூடிய பல அபாயங்கள் அவளை சூழ்ந்து இருக்கிறது. செல்போன்களுக்கு அடிமையாவது, போதை பொருட்களுக்கு அடிமையாகுவது என்று சொல்லி பல அபாயங்கள் அவளை சூழ்ந்து இருக்கின்றன. இந்த அபாயங்களிலிருந்தெல்லாம் எங்கள் பிள்ளைகளை காத்து அவர்கள் உம்முடைய அன்பில உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்து உம்மை ஆற்றலாக, அரணாக, பாறையாக எண்ணக்கூடிய அந்த ஒரு சிந்தனையை எம்முடைய இளையோருக்கு கொடுத்து ஆசீர்வதியும். அவளை கைவிட்டு விடாதையும். நம்முடைய பிள்ளைகளை, படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ தேர்வுகளை நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த ஆண்டு முழுவதும் அவள் படித்த படிப்பை நல்ல முறையிலே தேர்வுகள் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு, வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஆசிரியரை எம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதியும். பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படியக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. பிஞ்சு குழந்தைகளை ஆசீர்வதியும். குழந்தைகளை இடம் வரவிடுங்கள், அவளை தடுக்க வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் பங்கை ஏராளமான குழந்தைகளால் நீர் ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவரே. இந்த குழந்தைகளை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழந்தைகள் ஆரோக்கியத்தோடு நல்ல உடல் உள்ள வலிமையோடு வளரக்கூடிய ஆசிரியை இந்த குழந்தைகளுக்கு தந்து ஆசீர்வதியும். மொத்தமாக எங்கள் பங்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒட்டுமொத்த பங்கையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் அன்பிற்கும், அமைதிக்கும், சமாதானத்திற்கும், மகிழ்ச்சிக்கும் சான்றுகளாக விளங்கக்கூடியவர்களாக எங்களை வாழச் செய்திருந்தோம். பிரிவினை சக்திகளுக்கு, பிரிவினைகளுக்கு நாங்கள் இடம் கொடாமல் ஒற்றுமையாக ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழக்கூடிய ஆற்றலை, சக்தியை, எங்கள் உடலையும் மனதையும் தாக்குகின்ற எல்லா விதமான உடல் நோய்கள், பாவ நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மையாக்கும் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் எங்களை கழுவி இரளும், போக்கி இரளும். எல்லா பாவங்களையும் போக்கி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உமக்குரியவர்களாக, உமக்கு சான்று பகர்ந்தவர்களாக, உம்முடைய நாமத்தை போற்றுகிற